சீக்கிரம் ஐஃபோன்ஸ்லையும் இதே மாதிரி ஆப்ஸை நம்மளே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. iOS 17 அப்டேட்லேருந்து இது வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இது வெறும் ஒரு வதந்தி கிடையாது. ஏன்னா இப்போ யூரோப்பியன் யூனியனில் EUவில் நிறைய விஷயங்கள் கன்சூமர்ஸ்க்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் 2024 டைப் சிக்கு ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரைட் டு ரிப்பேருக்கு சில லாஸ் ப்ரப்போஸ் ஆகிருக்கு. இப்போ ஆப்பில் கண்டிப்பாக ஆப் சைட் லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கணும்னு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்பை சைட் லோட் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ஆப்லாம் நம்ம தனியாக இன்ஸ்டால் பண்ணி என்ன ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்லேருந்தே பார்த்துக்கலாம், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு இதில் மேஜர் அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னங்கிறத பார்ப்போம். கைஸ், ஒரு நிமிஷத்தை யோசிச்சு பாருங்களேன். இனிஷியலாக மொபைல் ஃபோன்ஸ் வர ஆரம்பிக்கல ஆப் ஸ்டோர்ஸ் எதுவும் கிடையாது. ஆப்ஸே எதுவும் கிடையாது. ஒரு ஃபோனை வாங்குவோம், எப்படி இருக்குதோ அப்படியே யூஸ் பண்ணுவோம். அடுத்த ஃபோன் உடஞ்சிச்சு இல்லை நம்ம வச்சிட்டோம்னா புது ஃபோன் வாங்குவோம். இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஃபோன்ஸ் வர ஆரம்பிச்சிது, நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ். ஸோ இந்த ஃபோன்ஸில் ஆப்ஸ் இருந்தது. ஆப்ஸ் வரையில் ஆப் ஸ்டோர்ஸும் வந்துச்சு. ஆண்ட்ராய்டில் ஃபஸ்ட்லேருந்தே கூகுள் ப்ளே ஸ்டோர் அந்த பாயிண்டில் மார்க்கெட்டாக இருந்துச்சு. மார்க்கெட்லேருந்து மட்டும் இல்லாமல் நம்மளே ஏபிகே ஃபைல்ஸை தனியாக சோர்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் ஆப்பிள் ஃபஸ்ட்லேருந்தே ஒரு வால்ட் கார்டன் அப்ரோச் தான் யூஸ் பண்ணாங்க. அதாவது உங்களுக்கு ஐஃபோனில் ஆப் இன்ஸ்டால் பண்ணணுன்னா ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லேருந்து மட்டும்தான் பண்ண முடியும். சரிப்பா, அது செக்யூரிட்டிக்காக பண்ணுறாங்க, எல்லா ஆப்பும் சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக, இதில் என்ன தப்பு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எஸ், அஃபிஷியலாக அந்த கதையை தான் ஓட்டுறாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் மேக்புக்கும் ரொம்ப சேஃப் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதே ஆப்போட மேக்புக்கில் நம்ம டிஎம்ஜி ஃபைல் எங்கேருந்து வேணாலும் எடுத்து இன்ஸ்டால் பண்ணலாம். அவங்களோட ஸ்டோர்லேருந்து மட்டும்தான் கிடைக்கும்னு இல்லை. கைஸ், இதுதான் உண்மை. ஒரு பேமெண்ட்லேயும் ஆப்பிள் 30% கமிஷன் பார்க்குறாங்க. அவங்க ஆப் ஸ்டோரில் எந்த ஆப் நீங்கள் வாங்கினீங்கனாலும், ஆக்சுவலாக வாங்குறது மட்டும் இல்லை, ஒரு ஆப் வாங்கினதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஏதாவது இன்ஆப் பர்ச்சேசஸ் பண்ணிங்கன்னா, இப்போ கால் ஆஃப் டியூட்டி மொபைலில் ஒரு ஸ்கின் வாங்குறீங்க, அதுலேயும் 30% ஆப்பிளுக்கு போகுது. ஸோ இப்போ ஃபோர்ட்நைட் ஆப் ஸ்டோர்லேருந்தும் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்தும் ரிமூவ் ஆனதுக்கு இதுதான் மெயின் ரீசன். இந்த பாலிசி தான் பிரச்சனையாக இருந்துச்சு. சரி, அதெல்லாம் விடியா, எவன் ஆப்புக்கு பே பண்ண போகிறான், ஸ்கின் வாங்கியாமா வந்துட்டான், இதெல்லாம் என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா யூடியூப் ப்ரீமியம் எடுத்துக்கோங்க. சப்போஸ் யூடியூப் ப்ரீமியமுக்கு பே பண்ணுறீங்கன்னா ஆண்ட்ராய்டில் இல்லை வெப்லேருந்து பே பண்ணிங்கன்னா 129 ரூபா, ஐஃபோன்லேருந்து பே பண்ணிங்கன்னா 169 ரூபா. அந்த 40 ரூபா ஆப்பிள் டேக்ஸ். ப்ரீமியம்க்கெலாம் எவையா பே பண்ணுறான், நான்லாம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான சொல்யூஷன் யூஸ் பண்ணுறவன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கூட அந்த ஆப்ஸ் iOSல இன்ஸ்டால் பண்ண முடியாது. பட் இந்த சேஞ்ச் வந்ததுக்கப்புறம் ஆப்ஸ் சைட்லோட் பண்ணலான்னா ஆண்ட்ராய்டில் நீங்கள் பார்க்குற அந்த எல்லா ஆப்ஸுமே iOSலேயும் பார்க்க முடியணும். ஏன்னா இங்கே பெய்டு ஆப்ஸ், இன்ஆப் பர்ச்சேசஸ், இது மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி ஆப்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில யூஸ் கேசஸ் இருக்குது. இப்போது சில ஆப்ஸ் எக்ஸாக்டாக இவங்களோட கைட்லைன்ஸை ஃபிட் பண்ணலன்னா அவங்க ஸ்டோர்ஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு பழைய கேம்ஸோட எமுலேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூகுள் ஃபஸ்ட்லேருந்தே அவங்க ப்ளே ஸ்டோரில் அலோவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆஸ் லாங் அஸ் ஏதாவது பைரேட்டட் கண்டென்ட் இன்க்ளூட் பண்ணாத வரைக்கும் அலோவ்ட். பட் ஆப்பிள் ஃபஸ்ட்லேருந்தே எமுலேஷனை டோட்டலாக கட் பண்ணிட்டாங்க. எமுலேட்டர்ஸ் அவங்களோட ஸ்டோர்ஸில் அலோவ்ட் இல்லை. இன்றைக்கி தேதிக்கு ஒரு ஐஃபோனில் PSP, PS2, Nintendo 64 அந்த மாதிரி ஏதாவது கேம்ஸ் விளையாடணுன்னா தலைவலி, தலையை சுற்றி மூக்க தோணணும், பெரிய ப்ரொசீஜர், எரிச்சலான வேலை. இது மட்டும் இல்லை, இப்போ ஆட் பிளாக்கர்ஸ் எடுத்துக்கோங்க. பிளொக்காடாங்கிறது பெஸ்ட்டான ஆட் பிளாக்கர். இதோட வெர்ஷன்ஸ் ஆப் ஸ்டோர், ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் பெஸ்ட் மோஸ்ட் எஃபெக்டிவ் வெர்ஷன் டேரெக்டாக அவங்க சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும்தான். ஏன்னா ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போகையில் ஸ்ட்ரிப் டவுன் பண்ண வெர்ஷன்ஸ் மட்டும்தான் கூகுளோட பாலிசி, ஆப்பிளோட பாலிசி கம்ப்ளை பண்ணணும்னு சொல்லி சில ஃபீச்சர்ஸை ஸ்ட்ரிப் டவுன் பண்ணி மட்டும்தான் ப்ளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் அப்லோட் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் கூகுளுக்கும் ஆப்பிளுக்கும் ஆட்ஸை கட் பண்ணுறதுல விருப்பம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு ரெவென்யூ வருது. பட் நம்மளுக்கு எரிச்சலாக இருக்குங்கல எது எஃபெக்டிவான வெர்ஷனோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். கைஸ், ஓவரால் காம்படிஷன் இல்லாமல் ஒரே ஒரு சோர்ஸ் இருந்துச்சுன்னா அது என்றைக்குமே கன்சியூமர்ஸ்க்கு நெகட்டிவ். ஏன்னா ஒருத்தன் இருந்துன்னு இதுதான் இப்படி தான் பண்ணணும், இவ்வளோ தான் எனக்கு சார்ஜ் பண்ணணும்னு அடித்து பேச முடியும்னா ரேட் கம்மியே ஆகாது, நம்ம அதிகம் பே பண்ணிகிட்டே தான் இருப்போம். இப்போ இதில் ஒரு ப்ராக்டிக்கல் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரே கேம்ஸ் இன்றைக்கி நீங்கள் ஒரு ப்ளே ஸ்டேஷனோ எக்ஸ்பாக்ஸோ வச்சுருந்தீங்கனாலோ இல்லை அந்த சைட்ஸில் போய் பாருங்கள், இன்றைக்கி ஸ்டீமில் இல்லை எபிக் ஸ்டோரில் இல்லை மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் கூட பிசி கேம் வெர்ஷன் என்ன ப்ரைஸ்க்கு இருக்குது, அதே கேம் கன்சோல்ஸில் என்ன ரேட்டுக்கு விற்குது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் வித்தியாசம் இருக்கும். ஒரு 10 கேம் எடுத்து ஆவரேஜ் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் கன்சோல்ஸில் டபுள் ப்ரைஸ் இருக்கும் ஓவரால் ஆவரேஜ். இதுக்கு காரணம் கன்சோல்ஸில் ஒரே ஸ்டோரில் மட்டும்தான் வாங்க முடியும். பட் பிசின்னு வரையில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. டேரெக்டாக பப்ளிஷர்லேருந்து வாங்கலாம், ஸ்டீம், மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர், ஜிஓஜி, எபிக். இதனால தான் கேம் ப்ரைஸஸில் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன்.
தமிழில் பண்ணனான்னு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் லிங்க் கொடுக்குறேன், இல்லை இங்கிலீஷ் வீடியோக்கு லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, எனிவேஸ், இப்போ ஸ்மார்ட் ஃபோன்னு வரையில் அட் எண்ட் ஆஃப் தி டே ஸ்மார்ட் ஃபோனுங்கிறது ஒரு சின்ன கம்ப்யூட்டர், பாக்கெட்டபிள் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர். அப்படி வரையில் ஒரு கம்ப்யூட்டரில் ரன் பண்ண முடிஞ்ச மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற ஆப்ஸை ரன் பண்ணுறதுக்கு எதுக்காக ஆப்பிளுக்கும் கூகுளுக்கும் 30% காசு கொடுக்கணும்? இப்போ EU ஆப்பில் அவங்களோட ஸ்டான்ஸை மாற்ற வைக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறதுல உள்ள அட்வான்டேஜ். ஸோ இந்த சேஞ்ச் ஏன் நம்மளுக்கு இவ்வளோ முக்கியம்னா, இதனால தேர்ட் பார்ட்டி ஆப் ஸ்டோர்ஸ் வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆப்பிள் ஆப் ஸ்டோர் மட்டும் இல்லாமல் மற்ற சோர்ஸஸ்லேருந்து நம்ம ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியுங்கிறது திருப்பியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்பிள் அவங்க மேக்கில் இதை பண்ண விடுறாங்க. ஐஃபோனில் ஃபஸ்ட்லேருந்தே நம்ம இதை புஷ் பண்ணிட்டோம், அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம், காசு பார்ப்போங்கிறதுனால மட்டும்தான் விடுறதில்ல. ஸோ டெவலப்பர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் ஆப்பிள் டேக்ஸ் பே பண்ணாமல் டேரெக்டாக கன்சியூமரை பில் பண்ண முடியுங்கிறது கன்சியூமர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ். இந்த மாதிரி காம்படிஷன் வளர்ந்துச்சுன்னா மேபி ஆப்பிளே அவங்களோட பர்சன்டேஜஸை கட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன எந்த எக்ஸாம்பிளுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லை. எமுலேட்டர்ஸ் தேவையில்ல, நான் எந்த ஆப்புக்கும் பே பண்ணல, கேம்ஸில் என்ன பர்ச்சேசஸ்லாம் நான் பண்ண மாட்டேன், அப்படி இருந்தால் கூட ஆப்பிளே அவங்க பர்சன்டேஜஸை கட் பண்ணாங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு இன்டைரக்ட் பெனிஃபிட்டாக இருக்கும். இங்கே ஒரு ஆப்வியஸான கேள்வி இருக்குது. ஓகே, இப்போ ஆப்பிளில் சைட்லோட் பண்ண விட்டாங்க, அதனால ஏன் அவன் 30% மாற்ற போகிறான்? கூகுளில் ஃபஸ்ட்லேருந்தே ஆண்ட்ராய்டில் நம்மளால் சைட்லோட் பண்ண முடியும், ஏபிகே இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆனால் இன்னமும் கூகுள் அதே 30% தானே சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு பதில் என்னென்னா, ஆண்ட்ராய்டில் ஃப்ராக்மெண்டேஷன் அதிகம். அதை பற்றி நம்ம ஒரு ஃபுல் வீடியோவே பண்ண முடியும். ஸோ இன்னொரு நாள் பார்ப்போம். இப்போதைக்கு ஆண்ட்ராய்டில் ஃப்ராக்மெண்டேஷன் அதிகம். ஸோ டெவலப்பர்ஸ்க்கு என்றைக்குமே ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஐஃபோன்ஸாக தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ யூஎஸில் ஆப்பிளுக்கு 55% மார்க்கெட் ஷேர் இருக்குது, யூரோப்பில் 30%, குளோபலாக பார்த்தா கூட 21% மார்க்கெட் ஷேர் இருக்குது. இது வெறும் ஃபோன்ஸ்க்கு மட்டும்தான். ஐபேடை சேர்த்திங்கன்னா, ஏன்னா டேப்லெட்ஸ் மெஜாரிட்டி ஐபேட் தான் சேல்ஸ் ஆகுது. ஸோ இந்த பர்சன்டேஜ், மார்க்கெட் ஷேர் பர்சன்டேஜ் இன்னும் அதிகமாகுது. யூஎஸில் 55%, யூரோப்பில் 30%, குளோபலாக 21ங்கேல ரிச்சான நாட்டில் ஆப்பிள் அதிகமாக விற்குது. ஸோ ரிச்சான நாட்டில் அதிகமாகவும் செலவழிப்பாங்க ஆப்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ இதனால் பேசிக்காக டெவலப்பர்ஸ் எப்போவுமே ஐஃபோனுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஐஃபோன் யூசர்ஸை, இந்த ஐபேட் யூசர்ஸை டெவலப்பர்ஸால் டேரெக்டாக ரீச் பண்ண முடியும் ஆப் ஸ்டோர் சப்போர்ட் இல்லாமங்கல. மேபி ஒரு எபிக் கேம் ஸ்டோர் லான்ச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிசியில் பார்த்தீங்கன்னா கூட எபிக் கிட்டத்தட்ட 12% தான் சார்ஜ் பண்ணுறாங்க கமிஷனாக அவங்களோட கேம் ஸ்டோரில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு. மார்க்கெட் ரேட்டோட பாதிக்கு மேலே கம்மியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஃபோன்ஸ்க்கு பார்க்குறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட்டாக எனக்கு பட்டுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுதா? இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் இன்னும் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.